ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. இன்னைக்கு கோபம் வரும்போது புத்தராக மாறிவிடுங்கள் பற்றி பார்க்கலாங்க. கோபம் வரும்போது இது உனக்குள்ளே இருக்கும் ஒரு உணர்வு தான். உனக்கும் கோபம் வரும் என்பதை நீ முதலில் ஏற்றுக்கொள். கோபத்தை கையாள புத்தராக மாறிவிடு. கோபப்படுத்தும் நிகழ்வை கண்டு கொள்ளாதே, கடந்து சென்றுவிடு. ஏனென்றால் அது விட்டு செல்லும் காயங்கள் நமக்கு தேவையில்லை. அதனால் கோபத்தை வென்றுவிடு. புத்தராக மாறிவிடுங்கள். புத்தர் ஒருமுறை நடந்து செல்லும் போது யாரோ ஒருவர் அவரை அவமதித்து பேசியுள்ளார். புத்தர் அதை கண்டுகொள்ளாமல் அவர் வழியிலேயே சென்று கொண்டிருந்தார். அதை கவனித்த அவரது சீடர், நீங்கள் ஏதும் பதில் அளிக்கவில்லையே என்று கேட்கிறார். நான் நின்று பதிலளித்திருந்தால் அவர் என்னை பற்றி பேசியது உண்மையாகிவிடும். அதனால்தான் நான் கண்டுகொள்ளாமல் கடந்து வந்தேன் என்று கூறியிருக்கிறார். உனக்கு கோபம் விளைவிக்கும் செயலையோ நபரையோ கண்டுகொள்ளாதே, கடந்து சென்றுவிடு. ஆமாங்க, நமக்கு கோபம் வரும்போது அதுக்கு எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாருங்க. ஓகேங்க, இந்த 2 விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.